Hello friends, welcome back to KL2 US channel Big Boss Tamil Season 9 Day 76 Weekend episode. வறுத்து பின்னி பெடல் எடுத்துட்டாரு. அப்படியே நம்ம எதிர்பார்த்ததை விட பயங்கரம் பல 100 மடங்கு சொல்லணும் செஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்லணும் ஆசையாக தான் இருக்குது. நீங்களே தெரிஞ்சுக்க, வாங்க ஷோக்குள்ள போகலாம். அப்புறம் ஃப்ரைடே எபிசோடு ஆரம்பிச்சாங்க. எடுத்த உடனே எல்லாருக்கும் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, சரி வாங்க பார்க்க உள்ளுக்குள்ளே என்னென்ன சிம்பத்திஸ் பண்ணுறாங்க, அதை பண்ணுறாங்க, செய்கிற வேலை ட்ராமா பண்ணுறாங்க, இல்லாட்டி கத்துறாங்க, வாங்க கேட்போம் அப்படின்ட்டு தான் உள்ளே போனார். உள்ளே போயிட்டு என்ன பண்ணாருன்னா, ஃப்ரைடே என்ன நடந்துச்சு அப்படின்னு போட்டாங்க. ஸோ ஆதிரை என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த இது என்ன எப்பிலேட்டர்னு ஒரு டிவைஸ் அந்த முடியை எடுக்கிறதுக்கு, ஃபேஷியல் இதை ரிமூவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதை அழகாக துண்டெல்லாம் போட்டுட்டு பல்லாம் விரிச்சு தான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதில் என்ன பிரச்சனை, இது பிரச்சனை ஆயிடுச்சு. முன்னாடி அவங்க வெளியில் என்ன பார்த்தாங்க, நீங்கள் எல்லாம் முடியெல்லாம் அப்படியே சேவ் பண்ணி போறீங்கன்னு யாரையும் சொல்லியிருக்காங்க அவங்க. அதை பார்த்துட்டு இப்போ கானா அதை கானா தெரிஞ்சதுனால இப்போ இனி என்ன பண்ணுறீங்க இதை மட்டும் அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. அவருக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது ஒரு ட்ரிம்மர் அப்படின்னு யூஸ் பண்ணி நினச்சிட்டு இருக்காரு. அதனால அந்த ட்ரிம்மரில் அது பவரில் கனெக்ட் பண்ணும், பவர் சாக்கெட்டில் கனெக்ட் பண்ணும். அதே அவங்க ட்ரெஸ்ஸிங் ரூமில் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒரு பெரிய பிரச்சனையாகி சத்தம் போட்டு கடைசியில் எண்ட் ஆஃப் த டே அவங்க மேலே தான் தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனார் அவர். அதுக்கப்புறம் எல்லாம் சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. அதை க்ளீன் பண்ணியிருந்தாங்க, கிச்சன்லாம் க்ளீன் பண்ணியிருந்தாங்க. அந்த மேடம் நம்ம மேடம் தான் எப்போதும் போல் அந்த மேடம் வெளியில் படுத்திருந்தாங்க. அவங்க போய் என்ன க்ளீன் பண்ணணும், எல்லாம் ஒரு கிச்சன்லாம் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு கூப்பிட்டதுக்கு நான் வர முடியாது. என்ன பண்ணும், காலையிலே பொட்டி வந்துச்சுல்ல, நீ ஏன் இன்னும் அதை இன்னும் பேக் பண்ணல, காலையிலே பேக் பண்ணியிருக்க வேண்டியதானே அப்படின்னு பேச ஆரம்பிச்சாங்க. ஸோ கனி என்ன சொன்னாங்கன்னா, நான் மிஷின் இல்லை, எப்போ வேலை பார்த்துக்கிட்டே அப்படி கண்டினியூஸாக இருக்குது. ஸோ சேண்டாவோட பாயிண்ட் என்னென்னா, காலையிலே பொட்டி வந்துடுச்சு, எதுக்கு ராத்திரி வரைக்கும் இழுத்தடிச்சுக்கிட்டு இருக்கணும்னு. ஆனால் கனி சொல்கிறாங்க, நாங்கள் காலையிலேருந்து டாஸ்க்கு செஞ்சோம், காலையிலேருந்து க்ரூமிங் செஞ்சோம், அப்புறம் இப்போ தான் சமைச்சோம், அப்புறம் இப்போ வேலை பார்க்குறோம், நாங்கள் மிஷின் இல்லை, நாங்களும் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு கனி ஒரு பாயிண்ட் வச்சாங்க. எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. இந்த பிக் பாஸ் ஹவுஸ் சேண்ட்ராக்கு ஏற்ற மாதிரி தான் நடக்கணுமா, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் எல்லாருமே செயல்படணுமா? அதான் அவங்க அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக என்ன சொல்கிறாங்கன்னா, எப்படி நான் உள்ளே போய் தூங்குவேன், ஒரே சத்தமாக இருக்கு, ஏன் சிரிக்கிறீங்க, வேலை செய்யும் போது சிரிக்கக்கூடாது, பேசக்கூடாது, அப்படி டெய்லி இதே மாதிரி இவங்க செய்ய 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 எல்லாருமே இவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆடணும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. அப்புறம் 11:20 ராத்திரி 11:20 ஆயிடுதா. ஸோ அவங்களோட ஸ்லீப்பிங் ட்ராமாவை ஆரம்பிச்சாங்க. அதாவது அவங்களோட பெட்ஷீட்டு, பிளாங்கெட்லாம் எடுத்துகிட்டு போனாங்க, பில்லோலாம் எடுத்துகிட்டு போனாங்க, அவரோட சட்டையும் எடுத்துகிட்டு போவாங்க எப்போதும் போல எடுத்துகிட்டு போனாங்களா வெளியே. ஸோ வெளியே எடுத்துகிட்டு போனாங்க. அப்போ வினோட்டு போய் சொன்னாங்க, வெளியில் தூங்கக்கூடாது, ஏற்கனவே அறிக்கை வந்துருச்சு, சேண்ட்ரா உள்ளே படுங்கணும். உடனே ஒரு சேண்ட்ரா ராட்சசி மாதிரி மறு பர்சனாலிட்டியை உருவெடுத்து கத்துறாங்க, முடியாது. அவங்க ரெண்டு பர்சனாலிட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ரெண்டு மல்டிபிள் அது நம்ம ரெமோ படத்துல வர மாதிரி வில்லி மூஞ்சி வீக்கெண்ட் பூரா, பாவம் மூஞ்சி வீக்கெண்ட் பூரா, அப்புறம் சட்டர்டே சண்டே அம்மாஞ்சி மூஞ்சி, அப்படி ஒண்ணுமே தெரியாத பாப்பா, நான் யாரு, நான் எங்க இருக்கேன், நானா இதெல்லாம் பண்ணேன், இந்த மாதிரி ஒரு மூஞ்சி மறந்துட்டாங்க அப்படிம்பாங்க. திடீர்னு அப்போ காணாட்ட ஒரே கத்துனாங்க, முடியாது, நான் வர முடியாது அப்படின்ட்டு ஒரே கோவம். என்ன பண்ணுவீங்க, என்னால என்ன கோவப்படுத்தாதீங்க, நான் தனியாக நான் பாட்டில் படுக்க வந்திருக்கேன், நீங்கள் நான் யார்ட்டே சொன்னேன்னா எப்படி கத்துறாங்க, முடியாது, என்ன ஒரே ஒரு மூஞ்சில் அடிச்சுக்கிட்டு கத்துனாங்க. அடுத்த நிமிஷம் அப்படியே அழுவாங்க, அப்படியே அழுமூஞ்சாவாங்க. அப்படியே வந்துச்சு. ஆக்சுவலி அப்போ அங்கேயும் என்னென்ன ஒரு சின்ன விஷயம் நடந்தது. காமு போய் ஜிப்பை திறந்து மெதுவாக அந்த ஜிப்பை திறந்தாரு, அந்த பொட்டியை ரொம்ப மெதுவாக தான் திறந்தாரு. அதுக்குள்ள திடீர்னு அங்கேயிருந்து எடுத்துட்டு போய் இன்னொரு இடத்துக்கு மாற ஆரம்பிச்சுட்டாங்க. இவங்களுக்கு என்ன செய்யுதுன்னு தெரியல. இப்போ நம்ம இத்தனைக்கும் டாக்டர் வேற பாத்துட்டு இருக்காங்க, ரெகுலரா பாத்துட்டு இருக்காங்க. அப்படிதான் தெரிய வருது. என்ன சேத்து சார் செய்யறப்ப பார்த்தா டாக்டர் பார்த்துட்டு இருக்காங்க. அது உடம்பு சரியில்லை இருக்கு. ஆமா. So seriously I'm telling, she really need a treatment. இப்ப புருஷர் அதுக்கு அப்புறம் வருவோம், இத முடிப்போம். அப்புறம் 1:55 AM உள்ள போயிட்டாங்க மேடம், மறுபடியும் எல்லாம் தூக்கிட்டு. அதுக்கு முன்னுக்கு அது பேர் என்ன, திவ்யா இதை அட்ரஸ் பண்ணி கேள்வி கேட்டாங்க. சியா ஹவு கைண்ட் திஸ் திவ்யா, இவந்தோ அவங்க சேண்ட்ரா கிட்ட பேசாட்டினாலும், சேண்ட்ராக்கு ஒரு பிரச்சனைனா அவங்க அங்க பக்கத்துலயாவது போய் நிப்பாங்க, நின்று then she address,
என்னாச்சு ஏதாச்சுன்னு அப்படின்னு கேட்டப்ப அப்போ வந்து சென்ட்ரா கிட்ட சென்ட்ரா வந்து என்ன சொல்றாங்கன்னா, நான் எப்படி சென்ட்ரா திவ்யா கேட்கறது, நான் அன்னைக்கு பாரு பாப்பா பாப்பான்னு என் பாப்பாங்களை பத்தி பேசினாங்க, அம்மா அம்மான்னு பத்தி பேசினாங்க, எல்லாம் கேட்டதுக்கு யாருமே இல்லைன்னு சொன்னாங்கன்ட்டு லூஸு மாதிரி அன்னெசரி திவ்யா இதுல தலையெடுத்து கடைசியில் திவ்யாக்கு ஹவுஸ்மேட்டுக்கும் வாக்குவாதம் போய்கிட்டு இருக்கு. ஆனா அந்த மேடம் வந்து அப்படியே உட்காந்து ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆமா. ஸோ இப்படிதான் நடந்தது அங்க. அதை வந்து ஃப்ரைடே முடிச்சுட்டு அந்த இதோட முடிஞ்சிச்சு ஒரு முடிச்சுட்டு சரி. அப்புறம் மிட் நைட்ல வந்து பெட்ஷீட்லாம் தூக்கிட்டு உள்ளுக்கு போய் படுக்க போயிட்டாங்க. ஆமா. அப்புறம் சேது சார் வந்தாரு. ஆமா. வந்து சென்ட்ரா கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொன்னதும் ஐம் லைக் அப்படியே கேட்டுட்டாலும் அப்படித்தான் என் மனசுல சத்தியமா தோணுச்சு. அப்படிதான் வந்து ஆரம்பிச்சாரு. எல்லாத்தையும் பயங்கர பீடிகை போட்டுட்டு ஆரம்பிச்சு உள்ள போமா அப்படி என்னம்மா போனாரா. ஆச்சு என்னம்மா ஆச்சு சென்றா அப்படின்னு ஆரம்பிச்சாரோ அப்படியே அப்பாவே மூஞ்சி வச்சுட்டு என்னாச்சு சார் ஒன்னாப்ல சார் அப்படின்ட்டுனே அப்புறம் அந்த விஷயத்தை பத்தி விசாரிச்சாரு. எனக்கு தெரியல ஏன் எடுத்தோடனே இந்த ஃப்ரைடே விஷயத்த அவ்வளோ இருக்கு விசாரிக்கிறதுக்கு. அதேதான் மண்டே டு ஃப்ரைடே ஒரு நாளைக்கு ஒரு கூத்து நடந்திருக்கு. கடைசியா நடந்த ஃப்ரைடே எபிசோடுக்கு வந்துட்டாரு. அதேதான் நானும் நினைச்சேன். ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி சொன்னால இனிஷியலா சொன்ன மாதிரி எவ்வளவோ எப்போதும் வந்து என்னன்னா முதல்ல இருந்து போவாங்க. இன்னைக்கு என்ன பண்ண எல்லாத்தையும் கேட்க வேண்டியத கேள்வியெல்லாம் விட்டுட்டு ஒரு மூலையில நடந்த ஒரு விஷயம் இன்னைக்கு நடந்தது. நான் ப்ரொமோ பார்த்துட்டே சொன்னேன் உங்ககிட்ட, என்ன ப்ரொமோ இப்படி இருக்கு, அதுக்கு சம்மந்தம் இல்லாம இருக்கு அப்படின்னு பேக் பண்ண போடுறாங்கன்ட்டு. அப்ப என்ன ஆரம்பிச்சாரு, நீங்க எதுக்கு அப்படின்னு, ரொம்ப வீக்கா இருக்கேன், 2 டோர் க்ளோஸ் பண்ணிட்டு நீ தூங்குறீங்க சூப்பர் டீலக்ஸ்ல, அப்பயும் சவுண்ட் கேட்டுச்சா அப்படின்னு. இன்டென்ஷனலி பிளான் பண்ணி சாண்ட்ராவை தூங்க விடலையா இல்ல என்ன சொன்னாரு, வேணும்னே டிஸ்டர்ப் பண்ணுன்ட்டு. இன்டென்ஷனலி பிளான் பண்ணி சாண்ட்ரா தூக்கத்தை கெடுக்கணும்னு எல்லாமே செஞ்சாங்களா, அவளை வேணும்னே உங்களுக்கு உடம்பு சரியில்லையே உங்களை வந்து டார்கெட் பண்ணணும்னு செஞ்சாங்களா அப்படின்னு கேட்டாரா. ஸோ மேடம்க்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா, இன்டென்ஷனலி பிளான் பண்ணி செய்யல சார், அப்படி நான் சொல்லல சார், ஆனா அப்படித்தான் எல்லா இடத்துலையும் சொன்னாங்க, வேணும்னே என்னை டார்கெட் பண்றாங்க, வேணும்னே என்னை தூங்க வைக்க கூடாதுன்னு செய்யறாங்கன்னு எபிசோட்ல சொன்னாங்க, பிக் டேஸ் எபிசோட்ல. ஆனா இன்னைக்கு வந்து அப்படி நான் சொல்ல வரல சார், அப்ப எனக்கு உடம்பு சரியில்லை சார், உடம்பு சரியில்லை. பிரஜின் போனதுல இருந்து அவங்க வந்து கொஞ்சம் தூக்கம் வந்து டிஸ்டர்பா தான் இருந்துச்சு. பிரஜின் போய் உனக்கு தூக்கம் டிஸ்டர்பா இருந்துச்சுன்னா மத்தவங்களாம் அவங்க தூக்கத்தெல்லாம் அவங்க எல்லாம் அவங்க சந்தோஷத்தை தான் விட்டுட்டு வந்து உனக்கு வந்து பெம்பர் பண்ணிக்கிட்டு இருக்கணுமா, அதுக்கு தான் அவங்களாம் வந்திருக்காங்களா பிக் பாஸ்க்கு. ஆமா. சோ அந்த சீரியஸான நோட் and seriously I really can't believe a face expression completely change. yes டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃபேஸ் போச்சா. அதுலயும் வந்து நம்ம சேது சார் வந்து ரொம்ப பயங்கர கோவமா பண்ணுவாரு அப்படின்னு பார்த்தா என்ன பண்ணாரு, அப்பப்ப காமு வேற இழுத்துக்கிறாரு, அந்த ஜோக் பண்ற மாதிரி காமு இழுத்துக்கிறாரு. நீ எங்க தூங்குனீங்க, அது எங்க ஒரு சீரியஸா டாக் போயிட்டு இருக்கிறப்ப காமு நீ எங்க தூங்குனீங்க, உங்க ரூம் எது, நீங்க பெட் எது, எங்க போனீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு. அப்புறம் இந்த மேலத்தை வந்து சொல்லி சொல்லி அப்படியே இப்படியேதான் ஓடிட்டு இருந்துச்சு. அவங்க வந்து என்னன்னா, அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, உங்ககிட்ட கேள்வி கேட்கிறாரு, இது பிக் பாஸ் ஹவுஸாமா இல்ல இல்ல சேண்ட்ரா ஹவுஸா, இவங்கெல்லாம் உங்க கெஸ்டா, நீங்க அவங்களுக்கெல்லாம் சமைச்சு கொடுக்குறீங்களா, நீங்க வேலையும் செய்யல, உடம்பு சரியில்லைன்னு சொல்றீங்க, அப்புறம் நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கிறீங்க, பகல்லாம் நீங்க தூங்குனீங்க, மறுபடியும் ராத்திரியும் அவங்க எதுவும் செய்யக்கூடாதுன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த ஷோ உட்காந்து பாக்குறவங்கலாம் வந்து என்ன முட்டாளா அப்படின்ட்டு கேள்வி கேட்டாரு. அம்மனி கிட்ட பதில் சொல்லுங்க நான் அத்தனை வாட்டி கேட்டேன். அம்மனி பதில் சொல்லாம மூஞ்ச பாவமா வச்சுக்கிட்டா வந்து விட்டுருவாருன்னு பிளான் பண்ணி அப்படியே வச்சிட்டு இருந்தாங்களா, பாவி மூஞ்ச மாதிரி வச்சுட்டு இருந்தாங்க. வீட்டுல வேலை செய்யறவங்க எல்லாம் என்ன வேலையை ஒண்ணுமே பேசாம அப்படியே ரோபோட் மாதிரி செய்யுமா, வேலை செஞ்சுட்டு இருக்குமா. இப்ப யாரு நான் காசு கொடுத்து எதுக்கு பார்ப்போம், ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி ஏதாவது பேசிக்கிட்டு ஏதாவது ஜோக் பண்ணிட்டு இல்லாம இருந்தா எப்படி பாக்குறது அப்படின்னு அதை கேட்டாரு. அப்ப நைட்டு ஆக்டிவா இருக்கும். ஏன் அதே மாதிரி அப்புறம் காமு எழுந்திரிச்சிட்டாரா, காமு எழுந்திரிச்சு அவரு கதையை சொன்னாரு. இவங்களுக்கு கதை சொல்லணும், கடந்து வந்த பாதையை சொல்லணும்னா மட்டும் மத்தவங்க டயர்டா இருக்காங்க அதெல்லாம் பார்க்காம என்ன பண்ண, எழுந்திரிச்சு உட்கார வச்சு 1 மணி நேரத்துக்கு மேல பேசிட்டு இருக்காங்க. நைட் நாங்களாம் தூக்கம், அப்பயும் வந்து என்ன கோஆபரேட் பண்ணோம். ஆனா மத்த இடத்துல என்ன பண்ணாங்க, அப்பயும் தெரியும் அவங்களுக்கு நைட்லாம் ஆக்டிவ். எனக்கு தெரியும் சார், அவங்களாம் நைட் ஆக்டிவா இருப்பாங்க. ஆக்டிவா இருப்பாங்கன்னு தெரிஞ்சும் இப்ப வந்து என்ன போய் தூங்க வைக்கணும் எல்லாரையும். ஸோ அப்போ உங்களுக்கு தேவைன்னா மட்டும் அவங்களோட ஆக்டிவ வந்து நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்கன்னு அம்மனிக்கு வாயே வரல.
ஆனா இதை சொல்லிட்டு இப்படிதான் நல்லா இப்படி ஓடிட்டு இருந்தது. வறுக்கலன்னு சொல்ல முடியாது. ஆனா அப்படியே மேலோட்டமா எதையோ ஒரு மேட்டரை எடுத்து தலைவரை வந்து விஜய் சார் வந்து பேசினாரு அப்படிதான் சொல்ல முடியும். அவங்க வந்து இதுக்கு மேல அது என்ன நினைச்சாருன்னு தெரியல. ஒரு ஃபுல்லா கண்டிப்பா அப்புறம் இங்கேயும் வந்து அப்படியே மாத்தி 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 பேசுனாங்க. அப்புறம் உடனே அழ ஆரம்பிச்சோடனே உடனே அழாதீங்கன்னு சொன்னேன். இல்ல சார் நான் அழுவலன்ட்டு அப்படியே அழுவிய வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆமா, அதான் எனக்கு புரியல. ஹவுஸ்மேட் கிட்ட எல்லாம் வந்து ஒரு ஃபேஸ் வருது, அப்படி கத்திக்கிட்டு தலையில ஒரு அடிச்சுக்கிட்டு கன்னிங் ஃபேஸ் வருது, அப்படியே ஒரு அது எப்படி இறுக்கமான சேது ஃபேஸ் வருது அவங்ககிட்ட எல்லாம். அது எப்படி சேது சார் கிட்ட வந்து ஒரு டிஃப்ரெண்ட் அப்ரோச் வருது. சோ அப்படி உண்மையா உனக்கு வந்து மென்டலி சம்திங் இஷ்யூ இருந்துச்சுன்னா எல்லாத்துக்கிட்டயுமே ஒரே மாதிரி இருக்கணும். அப்பப்ப வருமே, அது வந்து வெளிப்படுமே. ஆனா இது அது எப்படி ஆளை பார்த்து வருது? அதுதான் எனக்கும் ஒரு கொஸ்டின் மார்க். இந்த கடைசியில இந்த வீடியோ கடைசியில நான் அவங்க சொல்றேன் ஃப்ரெண்ட், ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். அடுத்து வந்து என்னன்னா, இது வந்து விஜய் சொல்றாரு 2 மணி நேரம் நானும் நின்னுட்டாவும் முடியல என்னால அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியல அப்படின்ட்டு இப்படியே கூட்டு போயிட்டாரு. அப்ப வந்து நான் என்ன தெரியுமா நினைச்சேன், ஃப்ரெண்ட் போச்சு இவ்வளவுதானா, ஃப்ரெண்ட் பொண்டாட்டியை காப்பாத்திட்டு அரைக்குறையா கேட்டுட்டு ஃப்ரெண்டோட பொண்டாட்டியை காப்பாத்திட்டு போயிட்டாரு அப்படிதான் நினைச்சேன். அதே மாதிரி போயிட்டு வந்து அப்படியே டாபிக்க மாத்தி கேப்டன்சியை பத்தி கேட்டாரு. அதேதான். அப்ப உங்களுக்கு வந்து இடையில வந்து என்ன பண்ணா காம போய் மத்தவங்க சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா நான் வந்து இப்படி நீங்க வேணுங்கிறப்ப எங்களை யூஸ் பண்ணிக்கோங்க, நாங்க வந்து பொலைட்டா கேட்டா கூட உங்களுக்கு வந்து அது பிடிக்கல, சத்தம் வருது அப்படின்னு. உங்களுக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னியா அப்படின்னு கேட்டாரா. அது முடிஞ்சு வந்தவொடனே கானா கேப்டன்சி, கானா வினோத் கேப்டன்சி உடனே அந்த இந்த முடி. நானும் யோசிச்சேன், கானா கேப்டன்சில வந்து எவ்வளவோ பேசலாமே அப்படின்லாம் கூட யோசிச்சிருந்தேன். சுபிக்ஷா வந்து சொன்னாங்க, வித்தியாசமான ஒரு வினோட்டை பார்த்தேன். வினோட்டாவும் கேப்டனாவும் ஆதிரையோட ஃபேஷியலர் செய்யற விஷயத்த பத்தி நம்ம எவ்வளோ தலை போற விஷயம் நடந்திருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு இந்த முடிய பத்தி பேசிக்கிட்டு இருந்தாரு. எனக்கு அப்படியே பத்திக்கிட்டு வந்துச்சு. அதனால அதை நான் பத்தி நீங்க பேசல, நீங்களே அட்ரஸ் பண்ணுங்க. ஆமா, அதேதான். அது வந்து என்னன்னா, கானாவுக்கு வந்து புரிய வைக்கிறாராம். கடைசியில வந்து யாரு தப்பு அப்படின்னு ஆதிரை விளக்க வைக்கிற, ஆதிரைக்கு வந்து விளக்கம் கொடுக்குறாரு. இதை நம்ம என்ன சொல்றது, எவ்வளவோ பேச வேண்டியதை விட்டுட்டு இதை வந்து இந்த ஒரு மேட்டரை அந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு, அவ்வளவு முக்கியம் கொடுத்து. இதுக்கு வந்து என்ன, அவர் வந்து ஏற்கனவே இவ்வளவு நாள் பண்ணிட்டு இருந்த பேரை வந்து இந்த எபிசோட்ல டோட்டலா கெடுத்துட்டாருன்னா நம்ம சொல்லணும். வர மானியா கழுத போல ஆனாலாம் அப்படிங்கிற மாதிரி. இந்த மேட்டர்ல வந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு கேட்க வந்தாரா. அவர் வந்து என்ன புரிஞ்சுக்கிட்டாரா என்னன்னு தெரியல. அவர் சொல்ல வந்தது, சார் அது வந்து ட்ரிம்மர்ன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், ட்ரிம்மர் இல்ல, அது வந்து கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு. சரி கனெக்ட் பண்ணிச்சு, ஓகே. அவன் கரெக்டா சேது சார் வந்து கானா வினோட்டை வந்து ஏன் வச்சு செஞ்சாரு தெரியுமா? அந்த 24/7 எபிசோட்ல வந்து இவங்கெல்லாம் வந்து உட்காந்துக்கிட்டு எஃப்ஜே வினோட்டு, கானா வினோட்டு, எஃப்ஜே அப்புறம் காமு இவங்கெல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதாவது விஜய் சார் சேது சாரை பத்தி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நானும் அப்படியே நினைச்சேன், திஸ் இஸ் த வர்ஸ்ட் சீசன். ஈவன் ஒரு ஹோஸ்ட பத்தி கூட அப்புறம் பப்ளிக்கா காமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யாருக்குமே ஒரு மரியாதைன்றதுல, பிக் பாஸ் மேல மரியாதை இல்ல, ரூல்ஸுக்கு மதிப்பு கொடுக்கறது இல்ல, ஹோஸ்டுக்கு மதிப்பு கொடுக்கறது இல்ல, சும்மா அப்படின்ட்டு நானே நினைச்சேன். அதை வந்து எவ்வளவு நாசுக்கா கேட்டாரு. ஏன்னா இன்னைக்கு அவரு கானா வினோட்டை வந்து ரொம்ப அதிகமா டார்கெட் பண்ணதும் அந்த ஒரு விஷயத்தை வச்சுதான், அந்த கோவத்தை வந்து இன்டைரக்டா காட்டுறாரு. ஆமா, அங்க வந்து காட்டிட்டாரு. அது வந்து என்னன்னா, அவர் வந்து கேப்டன்சில வந்து இந்த ஒரு இடத்த பேசிட்டு அவ்வளவு நேரம் ஓடிட்டு அதெல்லாம் உங்களுக்கு புரியுதா இல்லையா என்ன அவர் சொல்ல வரீங்கன்னா, அப்புறம் யாரு வந்து அவங்க சாரி கேட்கணும் அப்படின்னு கேட்டு நீங்க திரும்ப போறீங்க அப்படின்ட்டு அந்த மேட்டர் வந்து என்ன பண்ணாரு, புரிய வச்சாரு. அப்பதான் தெரியுது ஆதிரை மேல தப்பு இல்லை, அதுல அவங்க வந்து எல்லாம் கரெக்டா செஞ்சிருக்காங்க. ஆனா இதுல வந்து அந்த மேட்டரையும் இவர் முன்னாடி சொன்ன கதையும் கம்பேர் பண்ணக்கூடாது. 2 டிஃப்ரெண்ட் மேட்டர். முடிய தரையில ஒண்ணு அப்படியே போட்டதும் இதுக்கும் வந்து கனெக்ஷனே இல்லை. அவர் 2 மேட்டரை கனெக்ட் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்ல புரிய வச்சாரு. அது தேவையா? இப்ப அது முடி போற மேட்டரா? அதுதான் அவர் செஞ்சிட்டு இருக்காரு. இப்ப அதுதான் நான் கேட்டேன், அதுதான் நான் கேக்குறேன். அவ்வளோ இருக்கு அட்ரஸ் பண்றதுக்கு, அதெல்லாம் அப்படியே கோமப்பட்டு வச்சுட்டு தேவையில்லாம இந்த விஷயத்த வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அதான் சொன்னேன், இது வந்து என்னன்னா புரிய வைக்கிறாரு, விளக்க வைக்கிறார். நீங்க வேற என்ன சொல்றீங்க? அவருக்கு வந்து இப்ப காணாவினத்தை வந்து விளக்க வச்சு நீ புரிஞ்சுக்கிட்டா தெரியும், வெளியில உன் பேர் எப்படி நாரும், உன் பேர் கெட்டு போயிடும், வெளியில நீ நினைக்கிற மாதிரி போகாது அப்படின்னு காப்பாத்துறாரு. உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. காணா வந்து காப்பாத்துறாரு அவரு அடுத்த லெவலுக்கு. சோ அவர் பண்ணது நீங்க வந்து புரியாம செஞ்சுட்டீங்க ஒண்ணு, கடைசியில நீங்க உங்க மேல வந்து தப்பு, ஆதிரை மேல தப்பு இல்ல அப்படின்னு சொல்ல வர்றாரு. அது வந்து இல்ல நான் கேக்குறேன்,
கானா வினோட்டோட கேப்டன்சியை பத்தி சொல்றாரு. நீங்க வேலை செய்யல, வீடு கேவலமா இருந்துச்சு. அவரு அவ்வளோ முயற்சி போய் எல்லாத்துக்கிட்டையும் போய் அவ்வளோ பொறுமையா சொல்லிக்கிட்டு தான் இருந்தாரு. ஏன் நான் கேட்கிறேன், விஜய் சேது சார் வந்து வாரம் வாரம் வந்து உட்காந்து எல்லாத்துக்கும் பாடம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. இவங்கெல்லாம் உடனே கேட்டு திருந்திட்டாங்களா? வாரம் வாரமா அதை தானே ரிப்பீட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி தானே கேப்டன் ஆகுறாங்க. அவங்க சொல்லி 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 அவங்களாம் கேட்கலன்னா என்ன செய்யணும்? என்ன அடிக்கணுமா? அப்புறம் வந்து பாரு இல்ல, நீங்க பதில் சொல்லுங்க. அடிக்கணுமா? அடிக்கலாம் முடியாது, ஒண்ணும் முடியாது. என்ன பண்ண நீ ஒன்னத்தையும் டேஷ் பண்ண முடியல. ஆனா நீ வந்து அந்த கேப்டன்சி, உன்னோட கேப்டன்சி சரியில்லை, நீ ஏன் இதை கேட்கல அவர் சொல்லிட்டாரு. இன்னும் வேற என்ன செய்யணும்? அதேதான் சொல்ல முடியும். அதான் இவர் வந்து கேக்குறாரு, பதில் சொல்லுங்க, லாஜிக்கே இல்ல. பதில் சொல்லுங்கன்னு கேக்குறாரு. அடுத்தது வந்து என்னன்னா, திடீர்னு அரோரா கேட்டாரு. பாரு ஒரு மேட்டர் சொன்னாங்க. அப்ப வேலை செய்யறவங்க கிளீனிங் டீம் ஏன் அப்புறம் வந்து அந்த மேட்டரை விட்டுட்டு கிளீனிங் போனாரு. கிளீனிங் செய்யறவங்க செய்யறாங்களா, ஏன் செய்யல அப்படின்னா, நானும் அத்தனை தடவை சொல்லிட்டேன், திரும்ப சொல்லிடுறேன், அவங்க செய்ய மாட்டேங்கிறாங்க. பாரு அதுக்கு என்ன சொல்றாங்க, நான் அவர் வந்து 2 பேர் இருக்கும், ஆனா என்கிட்ட தான் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாரு அப்படின்னு சொன்னாங்களா. அப்ப அவங்க ஏறினாரு. ஓகே, உங்களுக்கு எதை கொடுத்தாலும் வீக் 1ல இருந்து இன்னும் செய்ய முடியாது, எந்த டாஸ்கா இருந்தாலும் உங்களுக்கு செய்ய முடியாது, அப்ப என்னதான் பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு. அவன் வேலை செய்யலைங்கிறப்ப என்ன பண்ண முடியும்? இவராலே கேட்டு இத்தனை வாரம் கேட்டு ஒன்னும் வாங்க முடியல அவங்களால. இன்னும் உள்ள வச்சுட்டு தான் உட்காந்துருக்கீங்க. திடீர்னு தடாப்படான்னு தூக்கி போட்டாக்க தெரியும் உள்ள நடந்தாங்க. ஐயோ, இதை எடுத்து பேசுறாங்கன்னா தூக்கிடுறாங்க, இதை எடுத்து பேசுறாங்க தூக்கிறாங்கன்னா ஆளு அதுல ஒன்னும். அப்புறம் பிரேக் விட்டுட்டு திருப்பியும் வந்து ஒரு ஒரு உருப்படி இல்லாத ஒரு டாஸ்க். இவரோட ஆட்டத்தை இவர் முந்துறார். இதெல்லாம் ஒரு டாஸ்கா? எவ்வளவு இருக்கு பேசுறதுக்கு. இப்ப ரொம்ப முக்கியமா இந்த டாஸ்க்கு. யாரோடைய ஆட்டத்தையும் இன்னொருத்தவங்க முந்தி போனாதான் ஜெயிக்க முடியும். டைட்டில் ஒரு ஆளுக்கு தான். எல்லாம் 12 பேத்துக்கும் டைட்டில் யாரும் கூப்பிட்டுற மாட்டாங்க. ஒருத்தரோட ஆட்டத்தை ஒருத்தர் முந்தி போய்கிட்டே தான் இருக்கணும். அப்படிதான் டைட்டில் வின் பண்ண முடியும். இதெல்லாம் ஒரு கேள்வி, ஒரு ஸ்டூப்பிடான ஒரு கேள்வியை எடுத்துட்டு வந்து ஒரு கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. இதே நம்ம உட்காந்து பாத்துக்கிட்டு இருந்தோம். நான் இதை சொல்லவே இல்லை. இது வந்து நம்ம பேச தேவையில்ல ஃப்ரெண்ட். ஏன்னா எனக்கு வந்து இது ஒரு அபட்டமான ஒரு டாஸ்க்கு. ஸோ அதை தாண்டி நம்ம அடுத்துட்டு போயிடலாம். ஸோ இந்த விஷயங்களை வந்து அவங்க ஹவுஸ்மேட் சொல்ற பதிலும் அவங்களுக்கு புரிஞ்சிச்சா இல்லையா எனக்கும் தெரியல. லூசு தன்மை தான் எல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்காங்க. ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ வந்து காமு வந்து கேட்டா அவர் வந்து எதுவுமே சொன்ன வரான்னு தெரியல. ஃபர்ஸ்ட் வந்து விக்ரம் கேட்டார். விக்ரம் வந்து என்ன சொன்னா, அரோரா ஓவர்டேக் சுபி அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் 2-3 சொல்லலாம். கவினி வந்து என்னன்னா ஓவர்டேக் பாரு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து பாரு வந்து என்ன பண்ணோம், கனியை சொன்னாங்க, சாண்ட்ரா. அப்புறம் வந்து விக்ரம் வந்து எஃப்ஜே ஓவர்டேக் பண்றாரு அப்படின்னு. எஃப்ஜே வந்து பாரு ஓவர்டேக் பண்றாங்க, காமு. இதெல்லாம் அட்ரஸ் பண்ணி இந்த டாஸ்க்ல தான் இந்த மோஸ்ட் வெயிட்டட் மோமெண்ட் வந்துச்சு. அதாவது திவ்யா கும்மிலே தலைவலி வந்துச்சா இல்லையா, அந்த விஷயம் வந்து கானா வினோட் மாட்டி விட்டுட்டாரு, விக்ரமும் வந்து மாட்டி விட்டுட்டாரு. ஸோ விக்ரம் கிட்ட சேது சார் கேட்டோன்னே சாண்டா வந்து, நான் அப்படி சொல்லவே இல்லையே, திவ்யா தலைவலி இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை, தலைவலி இல்லைன்னு என்கிட்ட சொன்னாங்க, நான் சொல்லவே இல்லை. கனி ஜெயிலுக்கு போல, அதனால வந்து அவங்களும் ஜெயிலுக்கு போல சொன்னாங்க. ஸோ ஒருவேளை மருந்து சாப்பிடல, தலைவலி இல்லையோ அப்படின்னு நான் நினைச்சேன்னு தான் சொன்னேன்ட்டு. இல்லையே சாயந்திரா, விக்ரம் சொன்னதை தான் நாங்களும் கேட்டோன்னு சொன்னோன்னே, வேணா உங்களுக்காக குறுப்பாடு போடவா அப்படின்னு சொன்னோன்னே, ஆமா சார் நான் சொல்லியிருப்பேன் சார் அப்படின்னு ஒரு கதை அம்மணி. அந்த விஷயத்தையும் அப்படியே விட்டுட்டாரு. சரி, ஓகே, முடிஞ்சு. அடுத்தது வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு அதையும் வந்து திவ்யா மறுபடியும் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஓகே, நீ சொன்னீங்கன்னா இப்ப புதுசா கண்ணை கட்டி அவங்க காட்டுக்கு வந்து விட்டாங்க, இறக்கி விட்டா என்ன பண்ணுவோம், எப்படி பிஹேவ் பண்ணுவோம் அந்த மாதிரி. அப்புறம் பிரேக் விட்டாரா. பிரேக் விட்டோடனே திவ்யா வந்து போய் சாண்ட்ரா கிட்ட கேட்டாங்க, சாண்ட்ரா அப்படி நீங்க ஏன் சொன்னீங்க, நான் எங்க உங்ககிட்ட அப்படி சொன்னேன், நீங்க தானே வந்து எனக்கு இந்த நெக்ஸ்ட் டே கஞ்சிலாம் எடுத்து கொடுத்தீங்க, இது சாப்பிடு தலைவலிக்கு நல்லது அப்படின்ட்டுன்னு. இல்ல பிரஜின் போனதுல இருந்து ஐ லாஸ் மை செல்ஃப், நான் நானாவே இல்ல, மறந்துட்டேன் அப்படின்ட்டு. ஓ, அதான் நினைச்சுக்கிட்டேன், பரவாயில்லையே, ஒரு பொய்ய மறைக்கிறதுக்கு இப்படி கூட சமாளிச்சு எஸ்கேப் ஆகலான்ட்டுன்னு. அது இது வந்து ஒரு சின்ன தானே, இதுக்கப்புறம் என்ன வரப்போகுதுன்னு தெரியலையே. அப்புறம் வந்து திவ்யா தான் சொன்னாங்க, எனக்கு தெரியும், தட்ஸ் வை ஐ டோன்ட் வாண்ட் டு ஃபைட் டிஸ்கஸ் இந்த ஒரு விஷயம். எனக்கு தெரியும் நீங்க என்ன மாதிரி ஒரு மனநிலையில இருக்கீங்கன்ட்டுன்னு. ஏன்னா நீங்க ஏன் என்கிட்ட பேச மாட்டீங்க கூட எனக்கு தெரியல, திருப்பியும் பேச்சப்பே பண்ண முடியாத அளவுக்கு போயிடுச்சு. ஸோ அதனால விட்டுட்ட விக்ரம் சொன்னப்ப அப்படின்ட்டு. எவ்வளவு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு பர்சனு. ஆனா பொண்டாட்டி உள்ள திவ்யாவை நான் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க, புருஷன் போய் வெளியே உட்காந்துக்கிட்டு நான் நடிச்சுக்கிறேன். பிரஜின், உங்களுக்கு இந்த மெசேஜ் கண்டிப்பா கொடுத்தாகணும்.
சொன்னீங்களே, திவ்யா நீங்கலாம் என்னதான் சொன்னாலும், உலகமே என்னதான் சொன்னாலும் வந்து திவ்யா செஞ்சது தப்பு தான். அந்த அந்த பேக் விஷயத்துல. அவங்க ஒருத்தவங்க அந்த மன கஷ்டத்துல இருக்கும்போது போய் எதுக்கு வந்து இப்ப திவ்யா அந்த மாரி செய்யணுன்ட்டுன்னு. இப்ப வந்து இன்னைக்கு இன்னைக்கு வந்து இதுக்கு ஒரு தெளிவான ஒரு புரிவு கிடைச்சிருக்கும். இன்னும் இப்ப போய் போடுங்க. இன்னொரு ஒரு இன்டர்வியூ குடுங்க. இத சமாளிக்கிறதுக்கு வந்து ஒரு கதைய எடுத்துட்டு வாங்க. அதுக்கும் இன்னும் சமாளிக்கணும்னு நினைச்சா அதை விட முட்டாள் வந்து யாரும் இல்லை. ஆனா இந்த இதுல வந்து திவ்யா பெருந்தன்மையை கண்டிப்பா பாராட்டி ஆகணும். ஏன்னா அவ்வளோ ஜெனியூனா விக்ரம் வந்து சொல்லி அவங்ககிட்ட சொல்லியிருக்காங்க. விக்ரம் போய் சொல்லியும் அவங்க வந்து இதை வந்து ஒரு வார்த்தை கூட கேட்கல. அதை வந்து யார்கிட்டையும் அவங்ககிட்ட கேட்கவே நிறுத்திருக்காங்க. ஏன்னா இவங்க கண்டிஷன் பார்த்துட்டு அவங்களுக்கு தெரியுது எவ்வளவு புரிதலோட இருந்திருக்காங்க அவங்க. அதான். அப்புறம் இந்த விக்ரம் போய் அழுந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா எனக்கு அத பார்த்தோனே எப்படி தெரியுமா இருந்துச்சு? ஐயோ! வர வர விக்ரம் அழுக, அங்க அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற லேடீஸோட இன்னும் அதிகமா தான் போய்க்கிட்டு இருக்கு அப்படின்ட்டுன்னு. யாரு ரொம்ப அழுகுறான்னு போட்டி வச்சா, விக்ரம் தான் இப்ப வந்து ஃபர்ஸ்ட் இடத்தையே பிடிப்பாருன்னு நெனைக்கிறேன். இப்ப வர வர போக போக எனக்கு என்னமோ விக்ரம் வந்து கொஞ்சம் ஃபேக்கா இருக்கிற மாரி இருக்கு. அவர் என்னமோ உலகத்திலேயே நான் தான் நல்லவர், வல்லவர், எல்லாமே தெரிஞ்சவர் அப்படி காட்டுற மாரி தான் எனக்கு இருக்கு. போற போக்க பார்த்தா அடுத்தது வந்து சுபி விக்ரம் போட்டி வரும். வேற என்ன, அதுக்கு அவங்க வந்து கோச்சிட்டு போவாங்க மேடம், சுபி மேடம். அவங்க ஒரு நாடகம் வந்து நடிச்சாங்க. ஆமா. நான் நம்புனேனா, நீ என்னைய முந்தி போறேன்னு நான் சொன்னேனா? அப்படிதான் முந்தி போனா தானே போறது தானேம்மா கேமு. உன்னைய ஏறி மெச்சிட்டு போறது தானேம்மா கேமு. இதுக்கு முன்னாடி வந்து ஒரு விஷயத்த மறந்துட்டீங்களா? காமுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தாரு, மை டியர் காமு அப்படின்னு. அத நினைச்சு எனக்கு சிரிப்பு. அது பாரு பாரு உள்ளுக்குள்ள அப்படி பயம். ஏற்கனவே அவன் இருக்கிறதா பிச்சுக்கிட்டு அதேதான். போறதா இழுத்துக்கிட்டு இருக்கு எங்களோட ரிலேஷன்ஷிப். அதேதான் இதுல இது. வேற நீ வந்து வேற நெருப்ப ஊத்திய எண்ணெயை ஊத்தி எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்தி விடுறியா? எங்க அம்மா வர்ற கட்டி எங்க அம்மா வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை கன்ஃபார்ம் பண்ணி இதுக்குள்ளேயே நான் ஒரு ஒரு கன்ஃபர்மேஷன் வாங்கிடலான்னு ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்க என்னன்னா எங்க அம்மா வர்ற கத்தியுமே எங்களை பிரிச்சு விட்டுருவீங்க போலக்கே அப்படின்னு இருக்கோம். மை டியர் காமு ப்ளீஸ் அப்படின்ட்டு போயிட்டாரா? ஓகே, முடிச்சுட்டு போயிட்டாரு. அவர் பண்ண தப்பித்து ஓடி விட்டார் இன்னைக்கு. அது முடிச்ச உடனே மேடம் வந்து அதே தான் காமு பாரு ஒரு டயலாக் ஓடி இருந்துச்சு. அதுல வந்து ஆம் இல்லை பதில் சொல்லுன்னு கேட்டுட்டு இருந்தாரா? ஆமா கண்டிப்பா நான் பலூன் உடைச்சிருப்பேன் கடைசியில அப்படின்னு. அப்ப என்ன கேம் விளையாட ஒரு அத்தபடி ஃபீலிங். அவர் வந்து என்ன நினைக்கிறேன், காமு வந்து ரொம்ப கிளியரா தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். இதுக்கு ஒரு நாளைக்கு மேல என்ன முடியாது அப்படின்னு ஒரு வார்த்தை வர சொல்றாரு அவரு. ஸோ ஆக மொத்தம் இன்னைக்கு கேள்வி கேட்பாருன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த எல்லாருக்கும் காதுல பூவை சுத்தி விட்டு என்ன செஞ்சாரு, மேலோட்டமா எங்கேருந்தோ ஒரு நமக்குலாம் அது வந்து அந்த அந்த விஷயம் கூட நம்ம யோசிக்கவே இல்லை. இதெல்லாம் ஒரு மேட்டர்னு கேட்பாரான்னு யோசிக்காத மேட்டரை எடுத்து ஒரு 2 மணி நேரம் பேசினேன்ட்டு ஒரு ஜஸ்டிபிகேஷன் கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் இந்த ஒரு மேட்டரை எடுத்துட்டு அதை வந்து கேட்டுட்டு அதுல ஒரு 1/2 மணி நேரம் ஓட்டுட்டு இந்த ஷோவை முடிச்சுட்டு போயிட்டாரு. இன்னைக்கு வந்து சேத்து சாருக்கு என்ன ஆச்சு என்று தெரியவில்லை, காணவில்லை சேது சார். நாளைக்கு இருக்கிறாரான்னு பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. பாய்.